அருள் சகோதரி அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளென்று நாம் செய்யும் செயல்களில் தனித்துவமாய் செயல்படுவோம் என் உரையை என்று கூறி தொடங்குகிறேன். ஒரு தாயும் மகனும் மட்டும் வசித்த வீடு அது. ஏழை குடும்பம். வீட்டு தலைவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இப்போது தாய்க்கும் உடல்நிலை சரியில்லை. மரண தருவாயில் கிடந்த தாயிடம், அம்மா, நீயும் என்னை விட்டு போய்விடாதே, நீயும் போய்விட்டால் நான் அனாதையாகி விடுவேன் என அவளது கையை பிடித்து அழுதான். 15 வயது மகன் தாய் சொன்னார், மகனே, எந்த சூழ்நிலையிலும் கலக்கம் கூடாது. ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமாவும் நாகசாகியும் எத்தனை அனாதைகளை உருவாக்கியது தெரியுமா? அவர்கள் எல்லாம் வாழாமல் போய்விட்டார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உன் தந்தை அடிக்கடி என்னிடம் ஒரு விஷயத்தை சொல்வார், அதையே உனக்கு நான் சொல்கிறேன் என்ற தாயிடம் அந்த துயரமான சூழ்நிலையை மறந்து அவர் சொல்வதை கேட்க ஆர்வமான மகன், மகனே, நீ ஒரு கலைஞனாய் விடு, பிழைத்துக் கொள்வாய். அதற்காக பெரிய கலைஞனாக வேண்டும் என சொல்லவில்லை. உனக்கு கழிவறை சுத்தம் செய்யும் பணி கிடைத்தாலும் அதை பாக்கியமாக கருதி ரசித்து செய். நீ சுத்தம் செய்வது போல் வேறு யாரும் அதை சுத்தம் செய்யாதபடி இருக்க வேண்டும். உன் வேலையில் ஒரு தனித்துவம் வெளிப்பட வேண்டும் என்றார். உங்கள் வேலையை ரசித்து செய்யுங்கள். ரசித்து செய்யும் வேலையில் தான் சுகமும் திருப்தியும் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.